தமிழ்நாட்டிலேருந்து 17 பேரும், இந்தியாவிலேருந்து கர்நாடகா, ஆந்திரா, மணிப்பூர் உள்பட எல்லா ஸ்டேட்லேருந்து சுமார் 150 பேர் விளையாடு. அதாவது உலக தடகள போட்டி ஒலிம்பிக் மாதிரி மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக், வேர்ல்டு மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் 2 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கும். இந்த வருஷம் ஸ்வீடனில் கோத்தன்பர்க்கில் நடந்தது. அதுக்காக நாங்கள் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டில் 17 பேர் போனோம். இந்த விளையாட்டுகளில் வந்து ஐரோப்பா, அமெரிக்கா இன்னும் நிறைய ஆட்கள் வருவாங்க. ஆசியன் மேட்ச்சில் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கனால நான் சுலபமாக ஜெயிச்சு 17 மெடல் வாங்கியிருக்கேன் 3 ஆசியன் மேட்ச்சில். அதே நேரத்தில் இந்த வேர்ல்டு மேட்ச்சில் 160 நாடுகள் வரும். அதில் வந்து 2015 ஃப்ரான்ஸில் 12வது ரேங்கு தான் வர முடிஞ்சுது. அவ்வளோ கடுமையான போட்டி. அதனால என்ன, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். 2015 ஸ்பெயினில் நடந்தது. அதில் 7வது ரேங்க் வந்தேன். ஸ்ட்ராங்காக இருக்கும்போதெல்லாம் 7வது ரேங்க் வந்தேன். இப்போ எனக்கு வந்து ஒரு பேக் பெயின் இருக்குது. அதனால் ரொம்ப ஒரு சிரமத்தில் தான் இந்த இதுக்கு போனேன். இருந்தாலும் கட்டாயம் உலக தடகளத்தில் மெடல் வாங்கணும். விருதுநகர் மாவட்டத்தில் நீங்கள் ஒரு ஆள் தான்? ஆமாம், விருதுநகர் மாவட்டத்தில் நான் ஒருத்தன் தான் போனேன். அதனால் கட்டாயம் மெடல் வாங்கணும் அப்படிங்கிறத போனேன். அதாவது எண்ணியாங்க எழுதுவ எண்ணியார் திண்ணியராக பரின். நம்ம ஸ்ட்ராங்காக நினச்சிட்டோம்னா கட்டாயம் நடக்கும்னு வள்ளுவரே சொல்கிறாரு. அப்போ ஏதாவது நம்ம மெடல் வாங்கிடணும், WMA வேர்ல்டு மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்ஸ் வாங்கிடணும்னு போனேன். முதல் போட்டி ஸ்டீப்பிள் சேஸுங்கிறது 76 சென்டிமீட்டர் உயரத்தில் மரக்கட்டை இருக்கும். அந்த கட்டை ஸ்ட்ராங்காக இருக்கும். அடல்ஸ் மாதிரி சின்னதாக இருக்காது. அந்த கட்டையை தாண்டி எப்படி வேணாலும் போகலாம். கட்டையை தொடலாம், உட்காரலாம், தவலாம். அதனால் அந்த கட்டையை தாண்டி தண்ணி 2 அடி ஆழம் இருக்கும், அதில் 1.5 அடி ஆழம் இருக்கும். தண்ணிக்குள்ளே கொதித்து அந்த 45 டிகிரியில் உயரம் ஏறி வரணும். அப்போ அது வந்து கஷ்டமானது. இந்த கஷ்டமானதில் நிறைய பேர் வரமாட்டாங்க. எது கஷ்டமோ அதைத்தான் செய்யணும். ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஏதாவது என் வழி தனியே வழிபாடு அன்னியூஸ் ரோலில் போகணும். அப்போ ஸ்டீப்பிள் சேஸில் போட்டாங்க. முதல் நாளே போட்டாங்களே, கீழே வந்து கை கால் இதாகிடுச்சுன்னா அடுத்த போட்டியில் கலந்துக்கணுமே யோசிச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நண்பர்கள்லாம் சொல்லி தைரியமாக போங்கன்னாங்க. அந்த ஸ்டீப்பிள் சேஸில் போய் அந்த கட்டையில் ஏறி உட்காந்து அதுக்கு முன்னால் 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். காலை தூக்கி பார்த்தேன். 1 அடி கூட தூக்கம் இல்லை. இது வந்து 2.5 அடி உயரம். ஸ்டீப்பிள் சேஸில் உட்காந்து காலை தூக்கி கடவுளை நெஞ்சு தூக்கி ஒரு காலை தூக்கி போட்டால் இன்னொரு வேலையும் தூக்கி போடணும். இறைவன் அருளால் 2 காலையும் தூக்கி போட்டேன். இப்படி 5 முறை தண்ணிக்குள்ளே கொதிக்கணும். அதே மாதிரி 3 இடத்துல உள்ளது 15 முறை சாதாரண கட்டையில் தாவணும். தம்பி வந்தேன். என்னோட முன்னால் ஓடி ஒரு இந்தியாக்காரன் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டார். நான் செகண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். வந்து 2 லேப்ஸ் சுற்ற வேண்டியிருந்துச்சு. மெதுவாக வந்து சுற்றி முடிச்சு முதல் நாள் இந்தியாவுக்காக வெள்ளி வாங்கி நான் தான். அந்த சந்தோஷத்தில் நான் கொண்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல போட்டிகளில் கலந்துக்கிட்டேன். 21 கிலோமீட்டர் மாரத்தானில் ஓடினா என்னுடைய முதுவலினால் நான் ஸ்லோவாக ஓட முடிஞ்சது. 11வது கிலோமீட்டரில் எல்லோரும் முடிச்சிட்டாங்க. அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் டைம் முடிஞ்சு வச்சுன்னு சொல்லி 11வது கிலோமீட்டர் நிப்பாட்டாங்க. அதாவது அதுக்கு பேர் TNF, தட்ஸ் நாட் ஃபினிஷ்டு. அதே மாதிரி 10 கிலோமீட்டர் ரன்னிங்லேயும் 7 கிலோமீட்டர் ஓடினேன். டைம் ஆகி போச்சு கூட, அதுவும் TNF தான். ஆனால் கடவுள் செய்கிறத ரிலே வந்து ஓடும்போது முதல்ல 4x100 அதில் வந்து நாங்கள் 3ஆவதாக வந்துட்டோம். 4x400 கடவுள் ஆசீர்வாதத்தினால ஃபஸ்ட்டாக வந்துட்டோம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் என்னுடைய கேட்டகரி 85+ல் கேட்டால் இப்போ 89 வயசு ஆகுது. இதில் நான் ஓடி வர சாதனை இந்த பேக் பெயினோடு முடிக்க முடிஞ்சதுன்னா இளைஞர்கள் இதை விட 100 பக்கம் சாதிக்க முடியும். இந்தியாவுக்கு இந்த வருஷம் ஒலிம்பிக்கில் கோல்டு கிடைக்கல. சாதனையாக சாதிச்சா ஒலிம்பிக்கில் கோல்டாக அள்ளி இந்தியாவை உலகத்திலே தலை சிறந்த நாடாக ஆக்க முடியுங்கிறதுக்காக என்னுடைய விருப்பங்களை சொல்கிறேன். இப்போ நான் இந்த இதில் வந்து ஒரு தங்கம் வந்து 4x100 இதில் ஒரு தங்கம். அதுக்கப்புறம் வெள்ளி வந்து 2000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ். அந்த வெள்ளி மெடல் நான் அது பேரெலாம் அடிச்சிருந்தேன். அதை எப்படியோ தவறுதலாகிடுச்சு. அதுக்கு நான் எழுதி போட்டு வாங்கிடுவேன். இன்னொரு மெடல் வந்து 4x100 ரிலே, அதில் 3rd. இன்னொன்று வந்து ஓப்பன் 10 கிலோமீட்டர். அதில் வந்து 10 கிலோமீட்டர் ஓடினவங்களுக்கெல்லாம்
ஒரு மெடல் கொடுக்குறாங்க. அது அந்த 3 மெடல் தான் கணக்கில் வரும், இந்த ஓப்பன் கணக்கில் வராது. அதை 4 மெடல் வாங்கியிருக்கேன். இதே மற்ற ஸ்டேட்லேருந்து வர்றாங்க, ஹரியானா ஸ்டேட்டில் வர்றவங்களுக்கெல்லாம் அந்த நாடு கவர்மெண்ட்டு, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு நிறைய உதவி செய்கிறாங்க. இதுக்கு முன்னால் ஒரு மெடலுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாங்களாம். எங்களுக்கு தமிழ்நாட்டில் அப்படி இன்னும் செய்யலை. தமிழ்நாட்டில் நம்ம ஸ்போர்ட்ஸில் எவ்வளவோ செய்கிறாங்க, நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, லட்ச லட்சமாக கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுடைய கண் பார்வை, இந்த முதியோர்களுடைய இதுலேயும் கண் பார்வை திரும்பிச்சுன்னா இன்னும் செழிச்சு எங்களை பார்த்து இளைஞர் ஓட ஆரம்பிச்சுவாங்க. நான் இந்த ரத வீதியில் தினம் காலையில் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுறத பார்த்து என்னை பார்த்து இந்த ஆளே ஓடுறாங்கல்ல, நாம் ஓடினா என்னன்னு சொல்லி நிறைய பேர் ஓடுறாங்க. அந்த மாதிரி வழிகாட்டுதான் இருக்காத முதியோர்கள் போட்டிக்கு நம்மளுடைய அரசு மேலே உதவி செய்யணும்னு நம்பி வெளிவருகிறேன். நன்றி, வணக்கம்.